பிரைஸ் லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 121 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். யார்கிட்ட இருந்து நம்ம ஒத்தாசை வரும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம உற்றார் உறவினர் இருந்து ஒத்தாசை வரும்னு பாக்குறோம். என் மனைவிட்ட இருந்து ஒத்தாசை வரும்னு பாக்குறோம். கணவன்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்னு பாக்குறோம். இல்லாவிட்டால் நாம போற ஸ்தலங்கள்ல இருந்து ஒரு ஒத்தாசை வரும் என்று பாக்குறோம். ஆமா தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒத்தாசை வரும் பருவதமே அந்த கர்த்தர் தான். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஒத்தாசை வரும் என்று எதிர்பார்ப்போமா இருந்தா, அந்த ஒத்தாசையை கொண்டு வருகிற கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறது. அது எங்களுக்கு உத்தமமா இருக்கும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமா கூட இருக்கும் இல்லையா? ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வானத்தை யாரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரணும். நம்ம ஒத்தாசை எதிர்பார்க்கறது ஆண்டவரிடத்திலிருந்து இருக்கணும். நம்மளுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். நம்ம முக்கியமா ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷம், இந்த காரியம் எங்களுக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரணும் விசுவாசிக்கணும் தேவ பிள்ளையே. இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம், அநேகர் இடத்துல போறோம். சில ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனிடத்துல நம்பிக்கை வைப்பாங்க. இவங்கள்ட்ட போய் இந்த காரியத்தை சொன்னா எங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும், எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டபடியே நம்மளோட ஒத்தாசையெல்லாம் ஆண்டவராய் இருக்கும். வேலை காரியமா இருக்கலாம், பண காரியமா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், மனைவருடைய காரியம் இருக்கலாம், கணவரோட காரியமா இருக்கலாம், இல்ல உற்றார் உறவனுடைய காரியங்களா இருக்கலாம். எந்த காரியங்களா இருந்தாலும் ஒத்தாசை எங்க இருந்து வர வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து வந்து வரணும். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நான் ஒத்தாசை எதிர்பார்த்தது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முதலாவது சக மனிதத்திலிருந்து எதிர்பார்த்தேன். ஆனா எல்லாம் தோல்வியாய் போனது. என் வாழ்க்கையை தோற்று போனது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த ஒத்தாசை என் தேவன். அவரையே முற்றிலுமா நம்பியிருந்தேன். அநேகர் என்னை வெறுத்து ஒதுக்கின பொழுது, என்னை புறக்கணித்த பொழுது, எனக்கு ஒரு ஒத்தாசை வராதா, எனக்கு ஒரு நன்மை வராதா அப்படின்னு நான் எதிர்பார்த்த நாட்கள், காலங்கள், வருடங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. அதற்கு மத்தியில நான் என் தேவனை நோக்கி பார்த்தேன். என் தேவனையே நோக்கி பார்த்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தேன். அவர் எனக்கு ஒத்தாசை தந்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. என் வாழ்க்கை இருள் அடைந்திருந்தது. ஆனா அந்த ஒத்தாசையை அனுப்பின தேவன் என் இருளை வெளிச்சமாக்கினார். ஆமா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், உங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும், ஒரு நன்மை பரத்திலிருந்து வரும். உங்களுடைய இருதயத்தின் நிறைவை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவை விசுவாசம். ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரணும்னு விசுவாசிங்க. அவர் தான் நமக்கு எல்லாம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்துல வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கு. விசுவாசம் என் தேவன் செய்வார் என்று வைராக்கியம். அந்த விசுவாசத்துல நம்ம பலன் உள்ளவரா இருக்கணும். அபிரகாமுக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருந்தவர், நமக்கும் அவர் அப்படி இருக்கிறவர். நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க. நம்ம இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமா தகப்பனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தகப்பனே, நாங்கள் விசுவாசித்து ஓடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசின் சந்ததிகளாய் இருக்க ஆண்டவரே. ஆபிரகாம் எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார் ஆண்டவர். நாங்கள் விசுவாசத்துல தகப்பனே ஜெயங்கொண்டவர்களாய் இருக்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஆமாப்பா, எல்லா விதமான தகப்பன அவிசுவாசங்களை தூரப்படுத்தி விசுவாசத்துல தைரிய உணர்வுகளாய் ஓட எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அந்த விசுவாசத்துல ஓட அப்பா எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்து. இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இங்க விசுவாசிங்க. கர்த்தர் இடத்துல இருந்தே உங்களுக்கு ஒத்தாசை வரும், நிச்சயம் வரும். விசுவாசிங்க. ஆமா தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வராமல் இருந்தது, தாமதமானது. ஆனாலும் கர்த்தர் அது வர பண்ணினார், வாய்க்க பண்ணினார். காரணம், ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசை வரும் என்று எதிர்பாருங்க. அவரிடத்திலிருந்து எதிர்பாருங்க. அவர் நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகலவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்,
அல்லேலூயா.